Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Subha Rajam Yami PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 65th ப்ரோக்ராம் பபிள் சார்ட் ப்ரோக்ராம் யூசிங் ரிகர்ஷன். ஸோ 2 கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பபிள் சார்ட்டை வச்சு கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். இன்னைக்கு ரிகர்ஷனை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ மேனுவல் திங்கிங்னா பபிள் சார்ட் ப்ரோக்ராம் 40th ப்ரோக்ராமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ரிகர்ஷனுக்கு கால் பை வேல்யூ வச்சு 63rd ப்ரோக்ராமில் நம்ம படித்தோம். அந்த கான்செப்டையும் நம்ம புரியணும். ரெண்டுத்தையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஐடியா ஏன் ரிகர்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பேன். ரிகர்ஷன் ப்ரோக்ராம் நம்ம எழுத இந்த 2 லாஜிக்கும் தெரிஞ்சாதான் ரிகர்ஷன் நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். அதனால கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 40th ப்ரோக்ராமை கொஞ்சம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா மேனுவல் திங்கிங் என்ன n=5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்புட் வாங்கிக்கலாம். அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்புறம் அரேல இப்படி தான் மெமரியில் சேவ் ஆகிருக்கும். பபிள் மெத்தட் இப்படி வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்படி செக் பண்ணும்போது இது சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். இது 2 சின்னதாக இருக்குது, மாற்றிக்குது. அப்போ மாற்றும் போது உங்களுக்கு கடைசி ஆன்சர் கிடச்சிட்டே இருக்கணும்னு சொன்னேன். இந்த இது வந்து கான்செப்ட் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போ அவுட்டர் லூப் எப்படி இருக்குது, இன்னர் லூப் என்ன ப்ராசஸ்? அவுட்டர் லூப் நமக்கு 4 டைம்ஸ் இருந்தால் போதும் n=5 கொடுக்கும்போது. இன்னர் லூப்புக்கு என்ன பண்ணுவோம்? n-1 மைனஸ் ஐங்கிற கான்செப்டுக்கு எழுதணும். இன்னொரு கான்செப்டும் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன சொன்னேன், இடையிலேயே அசெண்டிங் ஆர்டர் கிடைக்கும். அப்போ அசெண்டிங் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இன்னும் ப்ராசஸிங் நடக்குன்னு நினச்சிக்கோங்க. இடையிலேயே இந்த ப்ராசஸிங் ஆன்சர் அசெண்டிங் ஆர்டர் கிடச்சிட்டு நான் செக் பண்ணுறேன், ஒவ்வொரு இது இப்படி செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா கன்ஃபார்மாக அசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன கான்செப்ட்னு நம்ம சொல்லி பபிள் சார்ட் மெத்தடில் நம்ம படித்தோம். ஸோ இது வந்து 40th ப்ரோக்ராம். 63rd ப்ரோக்ராமை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கால் பை வேல்யூல மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். எப்படி இது காலிங் ஃபங்க்ஷன், இது கால்டு ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், இந்த ஹெட்டிங் எப்படி எழுதணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்வாப்புக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். பிரிண்ட் அறைக்கு எப்படி எழுதியிருக்கிறோம், இங்கே மெமரி அலோகேஷன் உங்களுக்கு எப்படி கொடுத்துச்சு, இங்கே A1ங்கிற அறை எடுத்திருக்கேன், இங்கே மெமரி அலோகேஷன் எப்படி கொடுத்துன்னு சொல்லி கிளியர் ஐடியா படிச்சிருக்கோம். இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பபிள்ங்கிற இந்த பபிள் ஸ்டார்ட் ப்ராசஸிங்கோட மெத்தடை மட்டும் ரிகர்ஷனாக நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. டேரெக்டாக கோடிங் போயிடலாமா? கோடிங்கில் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷன் நம்ம செப்பரேட்டாக எழுதுகிறோம் இல்லையா? ஹைடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 3 ஃபங்க்ஷன். இதுக்கு நேம் எப்படின்னா பபிள் ரிகர்ஷன் எடுத்துக்கலாம். கால் பை வேல்யூனால இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? பேஸ் அட்ரஸ் நமக்கு இங்கே அசைன் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ A ஆஃப் எம்டி இதை வந்து கொடுத்துக்கோங்க. டிக்ளரேஷன் நிறைய டிக்ளேர் பண்ணுங்க. சைஸ் என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை வந்து இங்கே சைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. என்னன்னு வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கோங்க. 1 more வேரியபிள் நமக்கு வேணும். ரிகர்ஷனுக்கு ஐங்கிற வேரியபிளை நம்ம இன்புட்டாக அனுப்பணும். அடுத்து பிரிண்டரையும் சேம் தான். ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷனோட இதுதான் சேம் தான். அங்கே 63rd ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோமோ அதுதான். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்னது? இதுவுமே சிம்பிள் தான், அதே கான்செப்ட் தான். என்ன இன்புட் வாங்குங்க, அரேக்கு கெட் பண்ணுங்க, வேல்யூ கெட் பண்ணுங்க. ரிகர்ஷன் கால் முன்னால் அரையை பிரிண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்த பிறகு அரையை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மெயினாக பிரேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது? பிரிண்ட் இதெல்லாம் சேம் தான். A ஆஃப் n தான் இங்கேயும். ஆனால் பபிள் ரிகர்ஷனுக்கு மட்டும் 3 பேராமீட்டர் வேணும் இல்லையா? இது 2 நார்மல் தான். ஏயும் என்னும் சைஸாக போகுது. என் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்டா அங்கே சைஸில் போய் அசைன் ஆகுது. இங்கே வந்து ஐயோட வேல்யூ என்னன்னா 0. ஏன்? ஃபார் லூப் பபிள் சார்ட்டில் ஃபார் லூப் என்ன யூஸ் பண்ணோம்? i=0 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இந்த ஐயை வந்து நான் 0ன்னு இங்கே எடுத்துக்கிறேன். எப்போ ரிகர்ஷன் கால் பார்த்துடலாமா இது எப்படி கோடிங் எழுதலாம் அப்படின்னு? ஸோ அந்த கோடிங்கை பாருங்க. ஸோ ஹெட்டிங்கில் என்ன பண்ணியிருந்தோம்? டிக்ளரேஷன் பார்ட்டில் என்ன கொடுத்தோமோ அதே ஹெட்டிங்காக எடுத்துக்கோங்க. இது அறைய வந்து டிக்ளரேஷன் கொடுத்துக்கலாம். n வந்து சைஸாக மாறுது. சைஸ் =n அசைன் ஆகுது. i=0ன்னு பேராமீட்டராக வந்திருக்குது. 3 ஆன்சரு நமக்கு இங்கே கிடச்சிட்டு. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ வேரியபிள் ஒன்று உள்ள நுழையுது இல்லையா? ஃபார் லூப்புக்கு பதில் ஐ வேரியபிள் 0ன்னு இனிஷியலைஸ் ஆகுது. ஏன் இந்த ஐ வேரியபிள் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் ஐ வேரியபிள்? இந்த சைஸ் -1 - i இருக்கா?
அதனால இந்த ஐ வேரியபிள் -0 ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆகும் -1 ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக அந்த ரெடியூஸ்க்கு லாஸ்ட்ல ஆன்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைமை குறைக்கிறதுக்காக நம்ம -i கொடுக்கணும்னு சொன்னோம். அப்போ கட்டாயம் ஐ மென்ஷன் ஆகணும். இந்த இன்னர் லூப் ப்ராசஸிங் சேம். ஐக்கு பதில் இப்படி இன்புட்டாக அனுப்பிட்டோம். ஏன் ரிகர்சிவ் கால் நடக்கணும்? அது ஒன் ஆஃப் த பெராமீட்டரா உள்ள நுழையுது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐயோட வேல்யூ என்ன? 1 இருக்கணும். அதனால i+1 முடிஞ்சிச்சா? தேர்ட் பெராமீட்டர். செகண்ட் பெராமீட்டர் என்ன இந்த ரிகர்சிவ் கால்ல நடக்குதுன்னா சைஸ். அவுட்டர் லூப் எழுதல ஏன்னா அதை தான் நம்ம ரிகர்சிவ் காலா கொண்டு வர போறோம். எப்படி i = 0ன்னு சொல்லிட்டு i n வர செக்கிங் கொடுத்தோம் இல்லையா? இப்போ உள்ள நுழையிறது ஆன்சர் வந்து என்ன நமக்கு கையில உள்ள நுழையுது? சைஸ் n. அப்போ சைஸ் 5ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்குது. அதை நம்ம அவுட்டர் லூப்பா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? உள்ள நுழையும்போது 5 மைனஸ் பண்ணீங்கன்னா சைஸ் -1ன்னு சொல்லிட்டு ரிகர்சிவ் கால் கிடக்கும்போது மைனஸ் பண்ணீங்கன்னா 4 ஆகும், 3 ஆகும், 2 ஆகும். 4 டைம் அவுட்டர் லூப் போதும். அப்போ இப்படியும் நம்ம கொண்டு வரலாம். என்ன மைனஸ் பண்ணியும் கொண்டு வரலாம். சைஸ் இப்போ நம்ம சைஸுங்கிற வேரியபிளை மைனஸ் பண்ணி கொண்டு வர 1 ரீச் ஆனோன்னு வெளியே போகணும். அதுதான் நமக்கு ரிகர்சிவ்ல சொல்யூஷன். இப்போ என்னது? சைஸ் தான் நமக்கு என்னது? அவுட்டர் லூப்பா எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இந்த செகண்ட் பெராமீட்டர் நீங்க ரிகர்சிவ் கால் திருப்பி நடக்கும்போது என்ன பண்றோம்? சைஸ் -1ன்னு சொல்லிடுறோம். இதுதான் இந்த ரிகர்சிவ் கால் திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட். 3 பெராமீட்டர். இது அவுட்டர் லூப்புக்காக. இது இங்க மைனஸ் பண்றதுக்காக மைனஸ் பண்றோம்ல, அந்த ஐங்கிற வேரியபிள் நமக்கு வேணும். அங்க ஈஸியா i = 0 i = 1 நம்ம கிடைச்சிட்டே இருந்தது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்க நமக்கு இல்ல ஃபார் லூப், அந்த அவுட்டர் லூப் நம்ம கொண்டு வரல. அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஐ இன்புட்டா நம்ம உள்ள நுழைக்கிறோம். 0வா உள்ள நுழைச்சி அடுத்தது இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் ரிகர்சிவ் கால்ஸ்ல பெராமீட்டரா நம்ம அனுப்புறோம். அப்போ சொல்யூஷன் கிடைச்சிட்டு சைஸ் =1 ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆயிரும். ஃபார் லூப் இன்னர் லூப் சேம் தான். ஸ்வாப்பிங் கான்செப்ட், இந்த கான்செப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்கு போகும். இதுவும் நார்மல் தான். இங்க என்ன இன்டர்சேஞ்ச் நடந்தாலும் அங்கேயும் எஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அஃபெக்ட் ஆகும். இங்கேயும் சேஞ்சஸ் நடக்கும். அதே நேரத்தில் பேஸ் அட்ரஸ்ல இருந்து அங்கிருந்து வந்ததும் சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டை பாருங்க. கொஞ்சம் உள்ள நுழையும் போது உங்க ஃபார் லூப்புக்கும் 2 ஃபார் லூப்புக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் 0ன்னு சொன்னோம். இங்கே எப்படி இனிஷியலேஷனே உங்களுக்கு 0ன்னு கொடுக்கலாம். உள்ள நுழையும் போது எப்பவும் 0வா இருக்கணும். ஏன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ள போகும்போது ஃபுல்லா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுதான் நம்ம பாக்குறோம். ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா 1ன்னு மாத்திப்போம். திருப்பி போறோம் உள்ள, திருப்பி அடுத்த ஃபார் லூப்புக்காக எக்ஸிக்யூட் நடக்கும்போது ஐ கொண்ட சேஞ்சஸ் கொடுக்கும்போது என்ன நடக்குது? திருப்பி இனிஷியலைசேஷன் 0 நமக்கு வேணும். ஏன்னா இந்த ஃபார் லூப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா வெளியே வரும்போது என்னது? உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் = 0 தான் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த நேரத்துலயும் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம். பிரேக் கிடையாது. ஏன்னா ஃபார் லூப்பே நம்ம எழுதல, ரிட்டர்ன் கொடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப 2 சொல்யூஷன் நமக்கு இருக்குது. ஒன்னு இடையிலேயே அசெண்டிங் ஆர்டர் கிடைச்சிச்சுனாலும் எக்ஸ்சேஞ்ச் = 0னாலும் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இது ஒரு சொல்யூஷன். இது ஃபார் லூப்பு கீழே தான் நம்ம வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். அதே நேரத்தில் உள்ள நுழையும் போது சைஸ் வந்து குறைச்சிட்டே வரும்போது 1 ரீச் பண்ணும்போதும் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இதுதான் நம்மளோட ரிகர்ஷனோட கோடிங். ரிகர்ஷனா என்னது? கால் இட் செல்ஃப். அப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் நமக்கு முக்கியம். இந்த இது ஸ்டெப்பை நம்ம திருப்பி பண்ண போறோம். அது என்னதான் எடுத்துக்கிட்டோம், அந்த சைஸ் அவுட்டர் லூப்பை தான் நம்ம மாற்ற முடியும். நமக்கு இங்க ஐ தேவைனால ஒரு ஐ இன்புட்டா நம்ம கொடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம கான்செப்ட். பிரிண்ட் அரே சேம் தான். கால் பை வேல்ல என்ன பண்ணோமோ அதே தான். புரிஞ்சுச்சா? இதுதான் நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிகர்ஷனை எப்படி ரிகர்சிவ், அந்த கோடிங்கை ரிகர்சிவா எப்படி மாத்தணும், இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.